அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாகம். இனி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ராயன் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள். இந்த படத்தோட முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங் யாரெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தனுஷ், செல்வராகவன், பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, தர்ஷா, காளிதாஸ் ஜெயராமன், சந்தீப் கிருஷ்ணன், அபர்ணா பாலகுமலி, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ராயன் படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். ராயன் படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தன்னுடைய ஃபேமிலி, அதாவது ராயன் ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர்கிட்ட இருந்து, அந்த ஏரியா டான் கிட்ட வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்து வருது. அதிலிருந்து தன்னுடைய ஃபேமிலியை காப்பாற்றிக்காக ராயனும் அவங்களுடைய ஃபேமிலியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் படத்தோடைய ஒன்லைன். ஸோ படம் ஆரம்பித்த அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே, அதாவது அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியிலேருந்து நமக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி வருது. அதாவது ராயன் சின்ன வயசில் முதலாக அவங்களுடைய தங்கச்சி பாப்பாவுக்கு துர்கான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அதில் போயிட்டு எமோஷ்னலாக பேர் வைக்கிறதாகட்டும், அதுக்கப்புறமா நடந்த சம்பவத்துலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி வருது. படத்தோடைய அந்த ஃபஸ்ட் ஆஃப் எனக்கு அந்த இடத்துல வந்து பயங்கர ஒரு பீக்கில் போன மாதிரி இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. ஏன்னா ஒரு சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மாவை அப்பா அம்மா என்ன ஆனாங்க, எதனா அவங்களுக்கு ஆச்சா, அவங்க வீட்டில் போயிட்டாங்களா, அப்படி எதுவுமே தெரியாமல் தன்னுடைய 2 தம்பிகளை ஒரு தங்கச்சியை வந்து ராயன் வந்து எடுத்துக்கிட்டு வந்து வேற ஒரு ஊரில் வந்து வாழ ஆரம்பிச்சு அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க வளர ஆரம்பிக்கிற போதே எனக்கு பயங்கர ஒரு கனெக்டிவிட்டி வந்து தனுஷ் அங்கேயே ஏற்படுத்திடுறாரு. அதுக்கப்புறமா படம், அதாவது சந்தீப் கிருஷ்ணனை மூவ் பண்ணி அவருடைய படிக்காமல் அந்த ஊரில் அவர் வந்து பண்ணிக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு அப்படியே போகிற விஷயம், அவர் வந்து பிரச்சனை கிரியேட் பண்ணுறது, ராயன் அதை வந்து இது பண்ணுறது. ஸோ ராயன் வந்து ஒரு பொறுப்புள்ள அண்ணாவா எல்லாரையுமே பார்த்துக்கிறது, இப்படி வந்து ஒரு நல்ல கனெக்டிவிட்டியே படத்தில் வந்து போனாலுமே முக்கியமாக எப்படி சொல்கிறதுனா, அந்த ஹைப்பை வந்து வேறு எங்கேயுமே டச் ஆகல. ஒரு ஆவரேஜான ஒரு ஃபஸ்ட் ஆஃப் மாதிரி தான் மூவ் ஆகுது. முக்கியமாக ஃபஸ்ட் ஆஃபில் வந்து வரக்கூடிய முக்கியமான வில்லன்ஸ், அதாவது சேது ஆகட்டும் துரையாகட்டும், இவங்களை வந்து காமிக்கும் போது இவங்களை பற்றி நமக்கான எந்த ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸோ இல்லை அவங்க 2 பேருமே எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு லீடர்ஸ், கேங் லீடர்ஸ், எவ்வளோ பெரிய டான் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு ஸ்டோரியுமே அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் எதுவுமே நம்மக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு வந்து அந்த வில்லன்ஸ் மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய கனெக்டிவிட்டி ஏற்படலை அப்படின்றது தான் உண்மை. அதை தாண்டி வந்து இந்த ஃபஸ்ட் ஆஃப் முடியும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோடு முடியுது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத ஒரு சின்ன அந்த ஃபஸ்ட் ஆஃபில் வர அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன், அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக சந்தீப் கிருஷ்ணனுக்கும் அபர்ணா பாலகுமலி அவங்களுக்கும் வந்து இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ஒரு பக்கம் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா, அதே அளவுக்கு வந்து ஈக்குவலாக இன்னொரு பக்கம் வந்து சந்தீப் கிருஷ்ணன் வந்து மிரட்டிகிட்டே இருந்தார். இதில் வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்து கூட நானும் என் பங்குக்கு வந்து கலக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா. பட் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து கிடைக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. சேது அந்த கேரக்டர் வந்து அவர் நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு சில இடங்களில் அது ஒரு இதுவாச்சு, பட் அது ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ண முடியல அப்படின்றது தான் எனக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஆஃபோட இது அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃபில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட ஒரு பயங்கர ஒரு எமோஷ்னல் இதோட படம் வந்து மூவ் ஆனது. பட் படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன்ஸ் தான். ஸோ ரத்தம் தெறிக்க உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராயனை பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பேன். அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ்லே ஆகட்டும், ஒரு சில செகண்ட்ஸில் வந்து ரஷ்யா அவங்களுடைய போர்ஷன் வந்து பயங்கரமாக ஹைப் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த ஒரு பீக்குக்கே நம்ம வந்து கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் வரும், அதில் வரக்கூடிய ஒரு சில சீன்ஸ் ஆகட்டும், இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்துக்கு வந்து பாதிப்பு உள்ளாகிட்டு இருப்பாங்க, அதுக்கு அவங்க வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த சீன் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு இடத்துல இருந்துச்சு. குறிப்பாக அந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு லைட்டாக ஒரு கேம் யார் விளையாடிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சேது வந்து ராயன் பிரதர்ஸ் கிட்ட வந்து விளையாடிருப்பார். அந்த ஸ்டோரி தெரிஞ்ச அப்புறமா அந்த ஸ்டோரி நமக்கு வந்து தெரியாது, அதாவது அதை நரேட் பண்ணும்போது, அந்த விஷயம் வந்து நரேட் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமாக இதுவாக இருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்கு வந்து சேது கேரக்டர் வந்து ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னமும் கொஞ்சம் டீட்டெயிலாக இது பண்ணியிருந்தால் நமக்கு இன்னமும் செகண்ட் ஹாஃப் ரொம்பவும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல். இதில் படம் முழுக்கவே ஒருத்தருடைய பங்கு வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய பையன், அதாவது ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள். ரஹ்மான் வந்து கிட்டத்தட்ட படத்தோடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வரையும் உதறிட்டார், பிச்சு தள்ளி அப்படி
செஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து எவ்வளோ நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த எண்ணில் வந்து அடங்காத வசனம் சாங்லாம் அந்த போர்ஷன் வரும் இல்லையா, உசுரே நீ தான் அந்த ஃப்ரேம் வந்து அப்படி தர்ஷாக வந்து காமிப்பாங்க. வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து நம்ம எல்லாருமே, அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் அந்த போர்ஷனை மட்டும் நிறைய பேர் கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. தனுஷை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். தனுஷ் வந்து எப்பயும் போல் அவருடைய ஆக்டிங்கில் பிச்சு உதறிட்டாரு. இந்த பக்கம் பிரகாஷ் ராஜுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி எஸ்.ஜே. சூர்யாவுக்குமே இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற அளவு தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா போனாலும் ஓவராலாக படம் எனக்கு வந்து ஒரு குட் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் வந்து இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தனுஷோடைய ஒரு சில படங்கள், அதாவது ஒரு கேங்ஸ்டரில் ஒரு ரவுடிசம் அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் புதுப்பேட்டையில் வந்து அவர் வேறு மாதிரி ஒரு மிரட்டியிருப்பார். அதே மாதிரி வந்து வட சென்னை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆக்ஷன்ஸ் அதில் வர அந்த இதோட ஒரு பீக்கோடு வந்துட்டு போய் நிறுத்திருப்பார். அந்த மாதிரியான ஒரு மூவியா அப்படின்னு சொல்லிட்டு ராயன் பார்த்தோன்னா அப்படிலாம் இல்லை. டிஃப்ரெண்ட்டாக வந்து தனுஷ் அவருடைய ஸ்டைலில் வந்து ஒன்று பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பவர் பாண்டி அப்படின்றத ஒரு படத்தை கொடுத்து நம்மளெல்லாம் வாவ் அப்படின்னு என்னோட வந்து பண்ண வச்சார். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஆக்ஷனில் வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காரு. ஒரு பக்காவான ஆக்ஷன் மூவி. ஸோ வேறு எதையுமே நம்ம வந்து போய் பார்க்காம ஆக்ஷன் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ராயன் வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு வந்து ராயன் வந்து இருக்கும். அதுக்கு வந்து தரமாக சொல்லலாம். அதை தாண்டி வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ராயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் இருந்துச்சு, இல்லை எதெல்லாம் வந்து எனக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆச்சு அப்படின்லாம் இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம புலிகேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டடா, பாய்.